ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பட் 8ஆம் தேதி சர்வர் ரொம்ப லோவாக இருந்ததுனால நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்ளை பண்ணக்கூடிய கால அவகாசத்தை 10/9/2025 கிட்டத்தட்ட 2 days இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2, பிஓ எக்ஸாம், நியமன தேர்வு இந்த 4 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா இணைய வழி முறையில் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2 அப்ளை பண்ணக்கூடியவங்க 8/9/2025 அன்னைய டேட்டில் ஈவினிங் 5 o'clock வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருந்துச்சு. பட் 8ஆம் தேதி சர்வர் ரொம்ப லோவாக இருந்ததுனால நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்ளை பண்ணக்கூடிய கால அவகாசத்தை 10/9/2025 கிட்டத்தட்ட 2 days இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி 12th + டிடெட் யூஜி + பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், பேப்பர் 2க்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு டெட் பேப்பர் 1ல் தகுதி அடைஞ்சவங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நடத்துவாங்க நியமன தேர்வு. டெட் பேப்பர் 2ல் நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாதாரி ஆசிரியர் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடரி எக்ஸாம் நடத்துவாங்க. இந்த ரெண்டுலையுமே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு நியமன தேர்வில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நியமன ஆணை கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுங்க. இந்த எக்ஸாமில் மேபி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமன தேர்வு, அடுத்த கட்டமாக நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். நம்ம பிஎட் படிக்கும் போதா இருக்கட்டும், டிடெட் படிக்கும் போதா இருக்கட்டும், ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக போகணும் அப்படின்னு கனவோட தான் படிச்சிருப்போம். பட் ஸ்டில் இருந்தாலுமே சிச்சுவேஷன் காரணமாக நீங்கள் அந்த டிகிரியை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நீங்கள் படித்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியராக பணியில் அமர முடியும். அது மட்டும் இல்லாமல் இதே டிஆர்பி போர்டு யூஜி + பிஎட் படித்தவங்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் தேர்வுமே நடத்துறாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 நியமன தேர்வு, பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, சேம் டைம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க, உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்ல ஆல்ரெடி சிலபஸ் என்னவோ அது அவைலபிளா இருக்கு. அதை நீங்க பேஸ் பண்ணி படிக்கும்போது சக்சஸ்ஃபுல்லா உங்களாலையுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2, பிஓ எக்ஸாம், நியமன தேர்வு இந்த 4 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா இணைய வழி முறையில் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெட் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன், பிஓ எக்ஸாம் இன்ஃபர்மேஷன், நியமன தேர்வு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்தந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெட் பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன் பண்றவங்க, பிஓ எக்ஸாம் நியமன தேர்வு ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.